சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட்டாண்மை கணக்கு அலகு 3ல் எடுத்துக்காட்டு 2 பார்க்கணும். நேற்று நம்ம அதோட படிவம் நிலை முதல் முறை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம். இன்றைக்கி அதை பார்க்கலாம். பின்வரும் தகவல்களிலிருந்து சாந்தி மற்றும் சுமதி கூட்டாளிகளின் முதல் கணக்குகள் அவர்கள் முதலை நிலை முதலாக இருக்கும்போது, அண்டர்லைன் த வேர்ட், நிலை முதலாக இருக்கும்போது எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சாந்தி சுமதி என்ன சொல்லியிருக்கேன், நிலை முதல் முறைனா 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஒன்று கூட்டாளிகளின் முதல் கணக்கு, இன்னொன்று கூட்டாளிகளின் நடப்பு கணக்கு. கூட்டாளிகளின் முதல் கணக்கில் ஒன்லி ஒன் என்னது முதல் சம்மந்தப்பட்டது, கூடுதல் முதல் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் இங்கே காட்டணும். மித்தபடி முதல் மீதான வட்டி, லாப பங்கு அதெல்லாம் எந்த கணக்கில் காட்டணும், நடப்பு கணக்கில் காட்டணும். இப்போ சம்முக்குள்ளே போகலாம். 2018 ஜனவரி 1 அன்று முதல் சாந்தி 1 லட்சம் கொடுத்துருக்காங்க, சுமதி 80,000 கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது, தொடக்க முதல். அப்போ முதல் நாளே வரவிருப்பு தான். அப்போ கூட்டாளிகளின் முதல் கணக்குன்னு போட்டு நாள் விவரம் சாந்தி சுமதி, நாள் விவரம் சாந்தி சுமதி, வெறுப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது 1,80,000. அடுத்து 2018 அன்று நடப்பு கணக்கு வரவுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த நடப்பு கணக்கில் தான் நம்ம எடுக்கணும், முதல் கணக்கில் எடுக்க வேண்டாம். அடுத்து ஜூன் 1 அன்று கூடுதல் முதல் கொண்டு வந்தது. அப்போ இதுவும் முதல் தான். அப்போ இதுக்கும் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது எழுதணுமான்னா இல்லை, இதை வங்கி கணக்குன்னு மென்ஷன் பண்ணி 10,000 20,000. அடுத்து எடுப்புகள், இது நடப்பு கணக்கில் தான் வரும். எடுப்பு மீதான வட்டியும் நடப்பு கணக்கில் தான் வரும். லாப பங்கு நடப்பு கணக்கில் தான் வரும். முதல் மீது வட்டி நடப்பு கணக்கு, ஊதியம் கழிவு இது எல்லாமே இதில் தான் எடுக்க போகிறோம். இனிமேல் நடப்பு கணக்கில் தான் எடுக்க போகிறோம். அப்போ முதல் கணக்கை நம்ம இருப்பு கட்டிடலாம். ஓகேங்களா? அப்போ நமக்கு எந்த சைடு, இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது. இங்கே 1,10,000, இங்கே 1,00,000. அப்போ இங்கே நம்ம அதை எப்படி கொண்டு போகணும், டிசம்பர் 31 இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு சொல்லி கொண்டு போயிட்டு டேலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம நெக்ஸ்ட் இயரோட தொடக்க இருப்பாக கொண்டு வரணும். 2019 ஜனவரி 1 போட்டு இருப்பு கீழ் இறக்கப்பட்டதை இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு மென்ஷன் பண்ணி 1,10,000 இங்கே 1,00,000 இதை மென்ஷன் பண்ணி காட்டியாச்சு. அடுத்து நடப்பு கணக்கு, கூட்டாளிகளின் நடப்பு கணக்கு அதே மாதிரி ஓப்பன் பண்ணி இப்போ எதெல்லாம் வரணும்னு சொன்னேன். நடப்பு கணக்கு 5,000 3,000 அவங்க வரவிருப்புனே கொடுத்துட்டாங்க. அதனால் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி 5,000 3,000. அடுத்து கவனிங்க, 2018 அன்று எடுப்புகள் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க. எடுப்புகள் எப்போவுமே பற்று சைடு தான். அப்போ எடுப்புகள் 20,000 13,000. எடுப்பு மீதான வட்டி 500 300. இங்கே லாப நட்ட பகிர்வு கணக்கு 10,000 8,000. முதல் மீது வட்டி 6,300 5,400. சம்பளம் சாந்திக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க 9,000.